சாப்பாடுலாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நீ சாப்பாடு தான் நீ சரியே இல்லை. உங்க கையால தான் நீ சாப்பிடுவீங்க. 10 நாள் நல்லா சாப்பிடுவீங்க உங்க கையால. எனக்கு புது புது டிஷ்ஷஸ் செஞ்சு சமைச்சு கொடுங்க. அப்படியா? சரி சரி. அப்புறம் நீ எப்படி இருக்கீங்க? நீ 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 என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்லடா, ஒண்ணும் என்ன இல்ல, யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. சரி அப்படி கேட்பான்னு நினைச்சேன். அண்ணன் ஃபோன் பண்றாங்களா? மாமா செல்லு இருக்கு, உன் செல்லு ஃபோன் பண்ணலாம். ஃபோன் பண்றாரா? பணம்லாம் எதை போடுறாங்கடா? போட்டுருக்காங்க. இவ்வளவு போடுறாங்க? 2000 போட்டுருக்காங்க. ஓ அப்படியா? நீ இல்ல நான் கேட்டேன், நான் சொல்லியிருந்தேன் அபிக்கு பணம்லாம் சொல்லலையா உங்களுக்கு? சொன்னேன்டா, நான் தான் சொன்னேன் அபிக்கு 5000 போட்டு விடுங்கன்னு. அதுதான்டா. போட்டு விட்டேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது ஜாலியாக வெளியெல்லாம் சுற்றிட்டு இருக்கலாம்லடா? இல்ல உங்களெல்லாம் பார்க்கணும், உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால நான் இல்லைடா, நான் வந்து டக்குனு அம்மா வீட்டுக்கு போவேன், ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஃபங்க்ஷன். நானும் வரேன். சரிடா, ஓகே. ஸ்டார்ட். அண்ணி நைட் என்ன சமையல்? நைட்டாடா நானும் சர்வீஸ் பசி ரொம்ப எதுவும் செய்யலை. வெறும் ரசமும் சாகும் தாண்டா. அப்பா போட்டுருக்கான், எதுவும் செய்யலை. சிக்கன் தான் ரொம்ப பிடிக்குமே. ஆமா உண்மைதான். இப்போ ரொம்ப சிக்கன் எடுக்கல. உங்க அண்ணன் எங்கடா பணம் போட்டு விடுறாங்க? நான் அதுதாண்டா சரியா எடுக்கிறதில்ல, எடுக்கணும். நாளைக்கு நீ நாளைக்கு கிருத்திகா இல்லை ஏதாவது விசேஷமா அந்த முன்ன மாதிரி எடுக்கிறது இல்லடா. அண்ணனும் பணம் அனுப்புறதில்ல. சரி உனக்கு என்ன பிடிக்கும் அதை சொல்ல, செஞ்சுருவோம். எனக்கு மீன் நண்டு எனக்கு நிறைய பிடிக்கும். நான் உங்ககிட்ட நான் நிறைய சொல்றேன். எனக்கு மீன் நண்டு பீஸா இதெல்லாம் உங்களுக்கு செய்ய தெரியுமா? நீ இல்லைன்னா நம்ம ஆர்டர் கூட போட்டுக்கலாம். ஆர்டர் பண்ணிக்கலாமா? சொல்லுங்க நீ. பண்ணலாம்டா, பண்ணலாம். நாளைக்கு நம்ம ஆர்டர் பண்ணலாமா? ஆர்டர் பண்ணி வாங்கணுமா? கண்டிப்பா பண்ணலாம். சூப்பர். நான் என்ன ஆர்டர் பண்ணேன்னு சொல்லவா உங்களுக்கு? லிஸ்ட் பெருசா இருக்கும். போதும் போதும், அப்புறம் பாத்துக்கலாமா? சரி சரி அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ ஏதாவது சிக்கன் வாங்கலாம்ல நம்ம? பாத்துக்கலாமா? பாத்துக்கலாம். ஸ்டார்ட். என்ன அபியா ஆசையில இருந்த? மறந்துட்டேன் உங்களுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இரு. என்ன வாங்கிட்டு வந்திருக்க? இது பாருங்க. நான் எனக்கு வாங்கினேன், உங்களுக்கும் உங்க அண்ணனுக்கும் வாங்கணும்னு நினைச்சு வாங்கினேன். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. சன்கிளாஸா? சூப்பர் சூப்பர். போட்டு பாருங்க நீ. சூப்பரா இருக்குப்பா. வாவ் அபி. பரவாயில்ல பரவாயில்ல. ஏய் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல. அப்படிலாம் இல்லை, நீங்க போட்டு பாருங்க. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. இருங்க நீ. உங்க ஃப்ரெண்ட் கால் பண்றாங்க, போய் வரேன். ஓகே ஓகே. கண்ணாடி எப்படி காசு வந்திருக்கும்? ஹாஸ்டலா வேணா வேலைக்கே போடா. அவங்க அண்ணன் அனுப்பியிருப்பாரு, அனுப்பிச்சிருப்பா. உடனே அவங்க வாங்கிட்டு வந்து அண்ணி உங்களுக்கு கிஃப்ட்டு. இல்லை இல்லை இப்படி இது எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? இப்படியே ஒன்று 1000 1000 இருக்கும் போலயே. அப்பப்பா. பொண்ணு வந்துருக்குன்னு வேற போறான். அவர் எதுக்கு 2000 பணம் போட்டுட்டாரு? எதுவுமே என்கிட்ட சொல்றது கிடையாது. அவரும் வந்துட்டு செல்லு வேலை செய்ய இப்போ என்ன சொல்லுவாரு, அடுத்து எனக்கு ஃபோன் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லுவாரு. இப்படியே ஒவ்வொன்றா பண்ணிட்டு இருந்தா நாம எப்போ பணம் வாங்குறது? நம்ம எப்போ நகை சேர்க்கறது? நம்ம எப்போ வீடு கட்டுறது? நம்ம எப்போ 4 பேர் பண்ணி நகை பாடு எல்லாம் வாங்கிட்டு நம்ம எப்போ அழகா பணக்கறி ஆகிறது? இந்த மனுஷனுக்கு புத்தியே கிடையாது. இங்க இருந்தா தான் அப்படி மடத்தனமா செலவு பண்ணாரு. வெளிநாடு அனுப்பிச்சுட்டேன். அங்க போய் இப்படியே பண்ணிட்டு இருக்காரு. இப்படியே காலம் போயிட்டே இருக்கும். அடுத்து 2004 2025 2026 வருஷம் தான் மாறும். நம்ம விதி மாறுறதே கிடையாது. பார்ப்போம் என்னதான் பண்றாருன்னு. சிக்கன் ரைஸா? சரி நீ சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வந்து. இல்லப்பா காசு இல்லப்பா, அப்பா பணம் போட்டோம்ல எல்லாரும் தங்கம், கொஞ்சம் பொறுத்துக்கடா. சரியா? சரி விடு, நம்ம நாளைக்கு வாங்கிக்கலாம். சரி இருமா ஒரு நிமிஷம். படுத்துரு சரிங்க. இப்படி கடையில் போய் ஏதாவது வாங்கி சாப்பிடு. அவன் இருக்கப்ப எதுக்கு சிக்கன் ரைஸ் அப்படின்னு கேட்குறா? காசுல என்ன?